ஒரு சிறிய பிள்ளை ஒருவரிடத்திலே இனிப்பு வகைகளை கேட்பதற்காக கேட்டிருக்கிறார், தனக்கு தரும்படியா, சாக்லேட் தரும்படியா. Some little girl, she wanted chocolate. She asked someone to give the chocolates. அவர் சொன்னார், தன்னுடைய இதை திறந்து சொன்னா நீ எடுத்துக்கொள்ள என்று சொல்லி. He just opened the box and say, "Oh, take it." அவர் இந்த பிள்ளையை எடுக்காம நிக்கிறது முன்பாக. The child wouldn't take that. அவர் சொன்னா எடுத்துக்கொள். He says, "Oh, take it." சிறு பிள்ளை சொல்லுது, எனக்கு சின்ன கை. The small girl says, "I have a small." நான் எடுத்தா கொஞ்சம் தான் எடுப்பேன். If I take, I can just take small. உனக்கு பெரிய கை இருக்கு. But you have a big hands. நான் இந்த ரெண்டு கையை பிடிக்கிறேன், உங்களுடைய கையால எனக்கு தாரு. I will just raise my hands and you just put chocolates into my இந்த ஞானம் தான் நமக்கு வேணும் கடவுளிடத்திலே வரும்போது. This is a wise thing. We should do it when we come to God. நான் சின்ன காரியங்களுக்கு ஜெபிச்சு வேண்டிட்டு போயிடுவோம். We just pray for small little things. ஆனால் இங்கேயோ நிறைவான ஒரு காரியத்துக்காய் சகோஜி வந்து நிற்கிறான். But here Zacchaeus is coming here to stand great. நித்தியமான வாழ்வை பெறும்படியாய் அவன் அந்த இடத்திலே வந்து நிற்கிறான். He's coming here to get the eternal life. முழுமையான சமாதானத்தை அனுபவிக்கும்படியாய் வந்து நிற்கிறான். He comes there to get the peace and joy from him. நான் வந்து கேட்க மாட்டேன். I'm not going to ask him anything. நீ என்னை அபிஷேகிக்கணும் என்று வந்து நிற்கிறான். You have to anoint me. அவர்களுடைய விசுவாசத்தின்படி அவர்களுக்கு பலம் கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு. According to everyone's faith, that God is going to bless them. நீங்கள் ஒரு கேண்டியோடு நீங்கள் திருப்தியாக போறலாம், அதோடு விட்டு விடுவார். If you're satisfied with just one candy, he will allow you. ஆனால் உங்களை நிரப்ப வேண்டுமா இருந்தால் நீங்கள் அவரை உங்களுக்குள்ளே அனுமதிக்க வேண்டும். But if he wants to fill you up, you have to இந்த சகோதரன் நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். Jesus calls him, Zacchaeus, come down. அவன் மகிழ்ச்சியோடு இறங்கி வந்தான்னு வேதம் சொல்கிறது. And the Bible tells that he was இதுதானையா உலகம் கொடுக்க முடியாத எடுக்க முடியாதமான மகிழ்ச்சி. This is the joy which God gives you. அவன் பணத்தை மூட்டையாக வைத்திருந்து அனுபவிக்க முடியாத அந்த மகிழ்ச்சி. He couldn't enjoy the bags full of treasure which he had. அவன் அநேக ஆயக்காரருக்கு அதிபதியாக இருந்து தன்னுடைய தொழிலினாலே சந்தோஷம் அடைய முடியாத மகிழ்ச்சி இது. He got the joy where he couldn't get when he had lots of authority. அவனை சுற்றிலும் அதிகாரங்கள் இருந்தாலும் அதனாலே அனுபவிக்க முடியாத மகிழ்ச்சி இது. Even if he had lots of authority and he is the head of the tax collectors, but he couldn't enjoy the joy from the God. இந்த மகிழ்ச்சியை தான் ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். This is the joy God has promised to this world. இந்த மகிழ்ச்சியினால் தான் என்னை ஒரு நாள் ஆண்டவர் தொட்டார். With this joy God anointed me one day. இந்த மகிழ்ச்சியாலே தான் அநேகரை ஆண்டவர் இயேசு இன்று வரை தொட்டு கொண்டிருக்கிறார். Only with this joy God is touching so many people உலக today. ஆசீர்வாதத்தை தொடுவார் என்றால் நான் இந்த இடத்திலே இந்த ஆண்டவர் குறித்து பேச மாட்டேன். If you would have touched people with God worldly blessings, I would have not talked. உலக காரியங்களை கிறிஸ்துவுக்காய் குப்பையுமாய் தள்ளிவிட்டு வந்திருக்கிறோம். We are just neglecting everything which is the worldly pleasure and standing down. செல்வந்தர ஊழியர்கள் இந்த உலகத்தை குப்பையும் தூசும் என்று நினைத்துவிட்டு இயேசுவுக்காய் நின்று மறைத்தவர்கள். So many people who were rich and they had all the treasures, they just put away everything and stood for Jesus. அது ரகசியம் என்ன தெரியுமா? You know what's the secret? இந்த மகிழ்ச்சி தான். This happiness. உலகம் கொடுக்க கூடாது எடுக்க முடியாத இந்த மகிழ்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்திலே வைக்கிறார். The Holy Spirit is giving the joy which the world cannot take out or take in. It's been given into our souls. நாங்களா இந்த மகிழ்ச்சியை விட்டு போனாவளியே அது எங்களை விட்டு எடுபடாத சந்தோஷம். Only if we doesn't want the joy, it will go away. Otherwise it never goes apart. இந்த மகிழ்ச்சியோடு அவன் இயேசுவோடு வீட்டுக்குள்ளே போகிறான். With this joy he is going inside with Jesus Christ into his house. So there is an incident happening here. இது நம்ம விசுவாசிகளுக்கு மிக அவசியமான ஒரு காரியம். This is very important for the believers. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. This is what we should learn from this verse down here. அநேக கிறிஸ்தவர்களை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். So many Christians have been blind by Satan. நீங்க சர்ச்சுக்கு போனா சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you go to church, they will say God will bless you. அங்கே போதவர் சொல்கிற சில கிரியைகளை நீங்கள் செய்தால் சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you do whatever the pastor is doing, you will be blessed. பணத்தை கொடுத்தால் சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you give some money, you will be blessed. இது கடவுளுடைய போதனை அல்ல. This is not God's preaching. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை குறித்து போதிக்கவும் இல்லை. Jesus did not preach about this or preach about this. கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக அருமையான பாடம் இருக்கிறது சகோதரனே சகோதரியே. Here there is a very important thing we should learn. பரலோகத்துக்கு தாகமுள்ளவர்கள் நாங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். Whoever is thirsty for heaven, we should learn this. பரலோகத்திலே நாங்கள் மகிழ்ந்து ஆண்டவர் இயேசுவோடு சந்தோஷிக்க வேண்டுமாய் இருந்தால் இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். If you want to rejoice in heaven with Jesus, you should learn this. என்றால் ரட்சிப்பு இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் செல்ல முடியாது. Because without redemption, nobody can enter into heaven. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும் போது எங்களுக்கு வரும் சந்தோஷத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட முடியாது.
only with the Holy Spirit, and if you get the joy, you are not getting the salvation. நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்பு நிறைவேற முடியாது. Only with the faith and you believe Jesus, you cannot get the salvation. என்றால் வேதம் சொல்லுகிறது பிசாசும் இயேசுவை விசுவாசித்து நடுங்குகிறான், பயப்படுகிறான். Even Satan trembles before God. He knows the salvation. அதனாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறது இல்லை. Because with that no man is getting the salvation. இன்னொரு வேதம் சொல்லுகிறது மரண பரியந்தம் நீ விசுவாசத்திலே காத்துக்கொள்ளும்போது ரட்சிக்கப்படுவாய். In some other part of the Bible it says, if you would keep up your faith until your death, you will receive the salvation. அதுக்கான உன்னுடைய தீர்மானங்கள் உன்னை ரட்சிக்க பண்ண வைக்கும். So whatever decision you make for that will make you salvation. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாரத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். Then Zacchaeus stood and said to the Lord, Look, Lord, I give half of my goods to the poor, and if I have taken anything from anyone by false accusation, I restore fourfold. இங்கே கடவுளுடைய ஆவியானவர்களை கிரியை செய்ய துவங்குகிறது. Here God's Holy Spirit is intervening in him. அவன் சகேயுவாவே இருக்க விரும்பல. He doesn't want to remain as Zacchaeus. கிறிஸ்தவனாய் மாற விரும்புகிறான். He wants to become a Christian. கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறான். He wanted to follow Christ. கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவனிடத்திலே கனி இருக்கு நான் சொன்னேன். He wanted to follow Christ, so he has the fruits inside. கிறிஸ்து ஒருவனுக்கு தரிசனமானால் அவனுக்குள்ளே கனி இருக்கும். If God is in him, he has the fruits. கனி இருக்குன்னு நாங்கள் மற்றவரிடத்திலே சொல்லுகிறது பேர் கனி அல்ல. If you just say I have fruits, it's not that you have fruits in you. அநேகர் அப்படிதான் சொல்லுவார்கள். So many people talk like that. நான் ரொம்ப நல்ல ஆளு. I'm very good person. ரொம்ப கேவலம் அப்படி சொல்றது. எங்களை நாங்க புகழ்றது ரொம்ப கேவலம்னு சொல்றோம். எங்களை குறித்து நாங்க புகழ்ந்து கொண்டிருப்போம். அது ரொம்ப கேவலம். Talking about you prideful things is a shameful thing. நான் சரியான பொறுமையான ஆள். I'm a very patient lady. இப்படி நாமளே புகழ்ந்து கொண்டிருப்போம். Just keep praising you. இது ஒரு வகை பிசாசுனுடைய ஒரு தந்திரம். This is one way Satan tricks you. மற்றவர்களை பார்த்து புகழ வேண்டும். Others have to praise you. மற்றவர்களை பார்த்து சொல்ல வேண்டும். Others have to talk about you. இந்த சகோதரன், இந்த சகோதரி எவ்வளவு அருமையான ஒரு சகோதரன். This brother, this sister, how good she is. இந்த சகோதரி எவ்வளவு அருமையான ஒரு பொறுமையான சகோதரி. This lady is how patient she is. இந்த சகோதரி எவ்வளவு நல்லவள், எவ்வளவு பண்பானவள் என்று மற்றவர்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். Others should talk about you. This sister is good. This sister has lots of good patience in her. நாங்க என்ன சொல்லுவோம், ஐயோ எங்களை எல்லாரும் பகைக்கிறாங்க. We will just say a lot of people hate us. ஆனால் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். But God loves me. இது படுபொய். This is a lie. இது பிசாசுடைய பொய்யிலே மிகப்பெரிய ஒரு பொய். This is a big lie. உலகமே உன்னை பகைச்சால் ஆண்டவர் பகைக்கிறார்ன்றதை மறந்து விடாதே. If the world is hating you, God is also hating you. Never forget that. ஏன் உலகம் பகைக்க வேண்டும்? Why the world has to hate you? உன்னிடத்திலே கனி இல்லாதனாலே. Because you don't have fruits. உன்னிடத்திலே அன்பு இல்லாதனாலே. You don't have love in you. உன்னிடத்திலே சமாதானம் இல்லாதனாலே. You don't have peace inside you. உன்னிடத்திலே பொறுமை இல்லாதனாலே. You don't have patience. உன்னிடத்திலே ஞானம் இல்லாதனாலே. You don't have wisdom. கிறிஸ்து கொடுக்கிற கனியை நீ கொடுக்காதனாலே தான் உலகம் உன்னை பகைக்கிறது. God's giving you some fruits, you should bear the fruits. Otherwise, உலகமே எல்லாம் உன்னை பகைத்தாலும் இயேசு உன்னை பகைத்துட்டார் தான் அதன் அர்த்தம். If the world is hating you, God is also hating you. எங்கிருந்து இந்த போதகத்தை கண்டுபிடித்தார்களோ எனக்கு தெரியாது. I don't know where they talk of all these things. ஆனா வேதத்துக்கு அது புறம்பானது. But this is against Bible. மக்களுக்கு முன்பாக நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கற்றுத் தருகிறார். God teaches that you are light of the world. உலகத்துக்கு முன்பாக நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் இயேசு கற்றுத் தருகிறார். God teaches that we are salt of this world. உங்களுடைய நற்கிரியைகள் ஒவ்வொருக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கட்டும் என்று இயேசு கற்றுத் தருகிறார். He just says you reveal all your good things to this world. மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்று இயேசு சொல்கிறார். God talks about the city which is being built in the mountain. உன் வெளிச்சத்தை நீ கட்டிலின் கீழே வைக்காதே அதை வெளியிலே வை என்று இயேசு சொல்கிறார். God talks about the candle which is let under the table and you shouldn't do that, put it on the top. உங்களுடைய நற்கிரியைகளின் நிமித்தம் பிதா மகிமைப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. God will be glorified with your good deeds. நாமளோ எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க. Everybody is hating me. ஆனால் கர்த்தர் என்னோடு கிருபையாய் இருக்கிறார். But God is gracious towards me. நீ போய் சொல்லிக்கொண்டு பாதாளம் போய்டுவாய். If you talk so much of lie, you will go to hell. அப்படியே கூட்டிக்கொண்டு போய்டுவான். The devil will take you to the hell. எனக்கு தான் நல்லா ஜெபிக்க தெரியும். I only know how to pray. பலமா ஜெபித்து தேவ பலத்திலே நான் இருக்கிறேன். I am being strengthened by the powerful prayers. இதையா தேவ பலம். What is God's strength? உன்னால் ஒரு கனி கொடுக்க முடியாவிட்டால் நீ தேவனுக்கு முன்பாக 0 என்பதை மறந்து விடுகிறாய். If you cannot bear just one fruit, you are 0 before God.
எது தேவ பலம், எது தேவ ஞானம், எது தேவ அன்பு, எது பரத்திலிருந்து வருகிறதை அறிந்து கொள்ளுகிற பரிசுத்த அபிஷேகம் எங்களுக்கு தேவை. You need the holy anointing of to discern which is God's anointing, which is God's power, which is God's strength, everything. உலகத்தை வேறு பிரித்து காட்டுகிற அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். We should discern which the worldly things and godly things. தவறு செய்யாத மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை. There is no one who is good. ஆனா தவறுகளை சரிப்படுத்துகிற மனுஷன் அவன் மனுஷனா இருக்க முடியாது. If you are not correcting your mistakes and wrongs, you are not a man. தவறுகளை தேவ சமூகத்தில் நாங்கள் சீர்படுத்த வேண்டும். We'll have to rectify all the mistakes. ஆண்டவர் முன்பாக நாங்கள் அடிமைப்படுத்தி பழக வேண்டும். We'll have to be a slave in before of God. Yes, ஆண்டவரே என்னை மன்னியும். Yes, God, forgive me. நான் தவறாக இப்படி வார்த்தைகளை பேசிவிட்டேன். I have spoken a lot of things which is not. தவறான இந்த காரியத்தை செய்து விட்டேன். I have done wrongdoings. நான் நண்பர்களோடு சேர்ந்து இப்படியான காரியத்தை பார்க்க கூடாதே பார்த்து விட்டேன். I have watched something which I shouldn't watch with my நான் friends. செய்யக்கூடாது செய்து விட்டேன். I have done something எனக்கு ரட்சிப்பு தேவை ஆண்டவரே. I need your salvation. மன்னியும் ஆண்டவரே. Forgive me, O God. இப்படியான தேவ சமூகத்திலே சகேயுவை போல வந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சகோதரி. This is how we have to redeem ourselves like Zacchaeus. அப்படி மனம் திரும்பினால் ஒரு சம்பவம் நடந்தே ஆக வேண்டும். If your heart's been changed, there should be something ஒரு happening. மனிதன் தேவனிடத்திலே மனம் திரும்பினால் அங்கே நடக்கிற சம்பவத்தை தொடர்ந்து வாசிங்கள்.